Okay, good morning. Let's move on with our electronic publishing preparatory course. Welcome to my class. I'm taking you to the syllabus. In syllabus 3.4, we have completed up to here. Now there's only one 3.5 we'll have to complete now. Introduction to CSS property, background, font border, outline, margin, padding, list and table. Okay, let's move on with our lesson. I have opened a web browser. I'm going to type the website ID. You may please note down the ID if you have a paper and pencil, or you can look at this video again, no problem. IPT/2021 2020-21_V. So please bookmark this so that it will be easy for you to access all my class. Unit 3, we are in 3.5, right? 3.5, work in progress. This I have completed. This is work in progress now. Okay, now let's go to the background. First, let's put the property background. The background property. What is a background property? Before that, I would like to take you through a quick tour of what is a property, what a property is. Okay, so let me just take you to the properties. Just a minute. I just wanted to take you this. Introduction, syntax, property. Let me see if I get some property like. So we'll go to the syntax and understand what a property is first to start with. Let's go to the syntax. The syntax, what is a property here? Property. See, they have written here. Already I completed this class. So a property, just to remind you, a property is something unique characters which says that a style, which denotes a style which is having a selector. So the whole thing is a CSS command. Okay, so in this CSS command, h1 is the element selector. Selector is I'm selecting this h1 element in the HTML file, and then I'm choosing a property known as color, and then I'm giving a value blue to this color. So color என்பது standard. கலர் கோலன்லாம் ஸ்டாண்டர்ட். CO எல்லோஆர் தான் இருக்கணும், LOUR கூட இருக்கக்கூடாது. அடுத்த ப்ராப்பர்ட்டி என்ன கொடுத்துருக்காங்க இங்கே எக்ஸாம்பிளில் ஃபாண்ட் சைஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஃபாண்ட் சைஸ் என்பதும் ஸ்டாண்டர்டாக இருக்கணும். ஃபாண்ட்டு ஹைஃபன் சைஸ். கேபிட்டல்ஸ் கூட இருக்கக்கூடாது. கேபிட்டல்னால் கேபிட்டல், லோவர் கேஸ்னால் லோவர் கேஸ். முக்கால்வாசி எல்லாமே லோவர் கேஸில் தான் வரும். ஃபாண்ட் ஹைஃபன் சைஸ் கோலன் போட்டுட்டு இங்கே ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேல்யூ என்பது மாறுபடலாம், இந்த வேல்யூ மாறுபடலாம். இந்த ப்ராப்பர்ட்டி எனப்படும் வார்த்தையோ அதனுடைய மீனிங் மாறவே மாறாது. கரெக்டாக? ஸோ தட் இஸ் த சிஎஸ்எஸ் உடைய ஸ்மால் ஜஸ்ட் ரிமைண்ட் யூ ஆஃப் வாட் எ ப்ராப்பர்ட்டி இஸ். ஓகே, ஸோ வி கேன் கிவ் என் நம்பர் ஆஃப் கலர்ஸ், என் நம்பர் ஆஃப் சைஸஸ், அந்த மாதிரி. இப்போது ப்ராப்பர்ட்டினா எவ்வளோ ப்ராப்பர்ட்டி இருக்குது பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரக்கணக்கில் இருக்குது ப்ராப்பர்ட்டி. நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம மனப்பாடம் பண்ண முடியாது. இன்டிசைனில் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஃபாண்ட்டுன்னு ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபாண்ட் டயலாக் பாக்ஸில் போனீங்கன்னாக்கா அதுக்குள்ளே நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்கும். கரெக்டாக? எக்கச்சக்கமாக ப்ராப்பர்ட்டி இருக்கும். என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டி? ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாண்ட்டு சைஸ், அப்புறமா ஃபாண்ட்டு இது கேப்ஸு லோவர் கேஸ் அதை சூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனாக்கா நம்ம வந்து சூப்பர் ஸ்கிரிப்ட், சப்ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணலாம். இதெல்லாம் அங்கே வந்து ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு நீங்களே சூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆனால் இதில் வந்து எல்லாமே கோடிங் இருப்பதனால் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி என்பது ஒரு வார்த்தைகளாக இங்கே போடப்பட்டிருக்கிறது. அதற்கு ஒரு வேல்யூ வார்த்தைகளாக போடப்பட்டிருக்கிறது. ஓகே, ஸோ இது எப்படி கொடுக்கறதுன்றதை பார்க்கலாம். நீங்கள் மனப்பாடம் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு சிலபஸில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1 2 3 4 5 6 7 8 ப்ராப்பர்ட்டி தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இந்த 8 ப்ராப்பர்ட்டி மட்டும் நீங்கள் எப்படி போடுறது, எப்படி நீங்கள் கொடுக்கறது, என்னெல்லாம் வேல்யூ இதில் கொடுக்கலாம், அதை வந்து நீங்கள் பார்த்துட்டிங்கனாக்கா உங்களுக்கு எளிதாக இது புரிஞ்சிடலாம். நீங்கள் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம்.
Okay, now let's move on to the lesson. Now let's go to the property. First property another, let's go back to our lesson. Background. Okay, now I am taking you to the background color. So background color nu or problem. Background என்பது ஒரு பேக்கில் தெரிகிற ஒரு இது இமேஜாக இருக்கலாம், சம் கலராக இருக்கலாம் இல்லையா. ஸோ சிஎஸ்எஸ் பேக்ரவுண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் யூஸ் டு டிஃபைன் த பேக்ரவுண்ட் எஃபெக்ட்ஸ் ஃபார் எலிமெண்ட்ஸ். என்ன எலிமெண்ட்டு? HTML உடைய எலிமெண்ட்டுக்கு. ஓகே, in these chapters you will learn about the following CSS background properties: background color, background image, background repeat. இந்த இமேஜ் அப்படியே ரிப்பீட் ஆகணும் வச்சுக்கோங்க, அதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி. பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட், அது ஒரு ப்ராப்பர்ட்டி. பேக்ரவுண்ட் பொசிஷன், அது ஒரு ப்ராப்பர்ட்டி. இது என்னதுன்றதை ஒன்று ஒன்றா பார்க்கலாம். சிஎஸ்எஸ் பேக்ரவுண்ட். த பேக்ரவுண்ட் கலர் ப்ராப்பர்ட்டி ஸ்பெசிஃபைஸ் த பேக்ரவுண்ட் கலர் ஆஃப் அன் எலிமெண்ட். ஒரு எலிமெண்ட்டுடைய பேக்ரவுண்ட் கலருடைய கலரை குறிப்பதற்கு ஒரு ப்ராப்பர்ட்டி, பேக்ரவுண்ட் கலர் எனப்படும் ஒரு ப்ராப்பர்ட்டி. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ட்ரை டு யுவர் செல்ஃபில் முதல்ல போடலாம், அதுக்கப்புறம் நம்மளுடைய ஓன் லெசன்லேயே நம்ம பார்க்கலாம். ட்ரை டு யுவர் செல்ஃபில் போனீங்கன்னாக்கா, இது சிம்பிள் HTML ஃபைல். இதில் வந்து HTML open, HTML close, HTML open, HTML close, body open, body close, head open, head close. இந்த ஹெட் ஓப்பன் ஹெட் க்ளோஸ்க்குள்ளே உங்களுக்கு ஸ்டைல் எனப்படும். ஸ்டைல் ஓப்பன், ஸ்டைல் க்ளோஸ். இந்த மாதிரி ஸ்டைல் கொடுக்கறதுக்கு என்ன பேர் ஞாபகம் இருக்கா? போன கிளாஸில் சொன்னேன், இன்டர்னல் ஸ்டைல் ஷீட். இந்த மாதிரி ஸ்டைல் ஷீட் நம்ம கொடுத்தோம்னாக்கா இன்டர்னல் ஸ்டைல் ஷீட் என்பதாகும். ஸோ நான் இதில் என்ன சொல்ல வரேன்னாக்கா, பாடி எனப்படும் ஒரு எலிமெண்ட்டிற்கு பேக்ரவுண்ட் எனப்படும் கலருடைய ப்ராப்பர்ட்டியை அப்ளை பண்ணி லைட் ப்ளூ எனப்படும் ஒரு வேல்யூவே கொடுத்துட்டேன். அதனால தான் உங்களுக்கு பேக்ரவுண்டில் ஃபுல்லாக லைட் ப்ளூ தெரியுது. கரெக்டாக? இதே நம்ம ஒரு கலரை மாற்றி கொடுக்குறேன், அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இது வந்து சப்போஸிங் லைட் ப்ளூக்கு பதிலாக நான் எல்லோன்னு கொடுக்குறேன், எல்லோ. இப்போ ரன் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எல்லோ ஆகிடுச்சு இல்லையா. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டின்றது இதே மாதிரி தான் இருக்கும். இது மட்டும் மாறுபடும். உங்களுக்கு என்ன வேல்யூ வேணுமோ கொடுத்துக்கலாம். அப்படி தான் நீங்கள் ஸ்டைல் பண்ண முடியும். ஓகே, now let me open the notepad. Let me open the notepad. Let me open the notepad. Just a minute. Yeah. Let me go to the lesson and open one of the lessons. Okay, I'm going to the lesson. Practice. ஸோ ஏற்கனவே நம்ம இது பார்த்துருக்கோம் இல்லையா. இது எக்ஸாம்பிள்ஸ் இமேஜ்னு போட்டிருக்கோம். சரி, இப்போ ஒரு புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணுவோமே. நம்ம புதுசாக ஒன்று போடுவோம். இது ஓப்பன் பண்ணுறோம். ஐ எம் ஓப்பனிங் இட் இன் நோட்பேட். ஐ எம் கோயிங் டு ஃபர்ஸ்ட் சேவ் ஆஸ் எகெயின் HTML தான் சேவ் பண்ண போகிறேன். இப்போ நான் ஐம் கோயிங் டு CSS ப்ராப்பர்ட்டிஸ் ஒரு ஃபைல் போட்டுக்கலாம். CSS ஸ்பேஸ் ப்ராப்பர்ட்டிஸ் .html. இது வந்து நீ எந்த ஃபைல் நீங்கள் கொடுத்தாலும் இதை மறக்கக்கூடாது, .html இருக்கணும். இதை வந்து அதே லொக்கேஷன், ப்ராக்டிஸ் எனப்படும் லொக்கேஷன்லேயே நான் சேவ் பண்ணிக்கிறேன் இப்போ. ஓகே, நோ இது வந்து எப்படி நமக்கு ப்ரௌசரில் வருதுன்றதை ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் நம்ம. இது அப்படியே நீங்கள் ப்ராக்டிஸ் வேண்டாம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னாக்கா இதான் இப்போ சேவ் பண்ணோம் இல்லையா. CSS ப்ராப்பர்ட்டிஸ் இதான் சேவ் பண்ணோம். இதை வந்து ஐ எம் கோயிங் டு ஓப்பன் இட் இன் த ப்ரௌசர். ஐ எம் ஓப்பனிங் இட் இன் த ப்ரௌசர். ஸோ திஸ் இஸ் வாட் இட் இஸ். லெட் அஸ் ஸ்ட்ரிப் ஆல் த இந்த ஒரு HTML ஃபைலுடைய டிஸ்பிளே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி காட்டுது. ஓகே, லெட் மீ கோ டு த நோட்பேட் அண்ட் see the command. ஸோ இந்த கமாண்ட் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே காட்டுது. ஓகே, கமாண்டை நம்ம மாற்றுவோம், அப்படியே டிஸ்பிளேயை பார்க்கலாம். இப்போ அங்கே எக்ஸாம்பிளில் கொடுத்த மாதிரி நம்ம இப்போ என்ன பண்ணுவோம், HTML ஓப்பன், அதில் வந்து நம்ம இப்போது ஹெட்டுன்னு படம் இது கொடுக்கலாம். ஹெட்டு ஸ்லாஷ் ஹெட். ஸோ ஹெட் ஓப்பன் ஹெட் க்ளோஸ். இதுக்குள்ளே நம்ம ஸ்டைல் என்ன பண்ணும் ப்ராப்பர்ட்டி கொடுக்கலாம். டேக் ஸ்டைல் ஓப்பன் க்ளோஸ் கோட் ஸ்டைல் தென் ஸ்லாஷ் ஸ்டைல். ஸோ ஸ்டைல் கொடுத்துருக்கேன். சாரி,
இப்போ வந்து செக் பண்ணிக்கிறோம் ஒரு தான். ரைட். இது வந்து பேக்ரவுண்ட். இந்த பேக்ரவுண்ட் ப்ராப்பர்ட்டி எந்த எலிமெண்ட்டு கொடுக்கலாம் இதில் வந்து இதில் கொடுக்கலாமா, ஏதாவது ஒன்று முதல்ல பேக்ரவுண்ட் ஃபுல்லாகவே கொடுத்து பார்க்கலாம். ஃபுல்லாக கொடுக்கணும்னா எதில் கொடுக்கணும்னா இந்த பாடி இருக்கு இல்லையா, பாடி எலிமெண்ட்டுக்குள்ளே கொடுக்கணும். ஸோ ஐ எம் கோயிங் டு சூஸ் செலக்ட் பாடி. ஜஸ்ட் பாடின்னு போட்டிங்கன்னா போகிறோம். பாடி ஓப்பன் அண்ட் க்ளோஸ் parenthesis, not parenthesis, sorry, flower braces. Then I am going to say this, inside this I am going to say background hyphen color. See, background color colon I am going to give say blue, or I can say gray semicolon. Okay, now I am going to save this file. I am going to refresh this. See, background color full gray ஆயிடுச்சு. ஸோ இதில் என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டி எப்படியெல்லாம் கொடுக்கலான்றது இன்னும் ஃபர்தராக பார்க்கலாம், நோட்ஸ் பார்க்கலாம் நம்ம. ரைட் எடிட்டரில் பார்த்தோம் இல்லையா, அது வேண்டாம். இப்போ இது வேண்டாம். இது பேக்ரவுண்ட் கலர் இது வந்து நம்மளுடைய ஓன் இதில் இனிமேல் பார்க்குறதும் நம்மளுடைய ஓன் இதில் பார்த்துக்கலாம். ரைட் யுவர் செல்ஸ் வேண்டாம். வித் CSS a color is most often specified as a valid last class. சொன்ன நான் HTML கலர்ஸ்ன்ற கிளாஸில் இதை எடுத்திருக்கேன். ரெட்டுன்றது லைக் ரெட்டுன்னு கொடுக்கலாம், ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கலாம். ஆனால் கலர் வந்து நம்ம கொடுக்குறது கொஞ்சம் ரிஸ்க்கு. அதுக்கு பதிலாக நம்ம அந்த வேல்யூ கொடுத்துட்டோம்னாக்கா ஈஸியாக இருக்கும். ஃபோட்டோஷாப்பில் ஒர்க் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபோட்டோஷாப்பில் இந்த கலர் சூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த கலர் சூஸ் பண்ணும்போது ஹெக்ஸா வேல்யூ அதுவே போட்டு காமிச்சிடும். அதுலேருந்து நம்ம கலர் சூஸ் பண்ணி காப்பி பண்ணி கொண்டு வரலாம். அப்படி இல்லைனாக்கா ரெலவெண்ட் RGB வேல்யூ நம்ம கொடுக்கலாம். RGBன்றது இது, this stands for R, this stands for G, this stands for blue. ஸோ 255ன்றது 100% R, 255ன்றது 100% R. ஏன்னா 256 கலர்ஸ், 256 வேரியன்ட்ஸ் ஆஃப் கலர்ஸ் ரெட் யூ கேன் ஹேவ். ஸோ அதனால் இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ லுக் அட் CSS கலர் வேல்யூஸ். இஃப் டவுட் இருந்தாக்கா இதில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாக்கா கலர் வேல்யூஸ் கம்ப்ளீட் லிஸ்ட் ஆஃப் பாசிபிள் கலர்ஸ் யூ கேன் சி. ஹெக்ஸாடெசிமல்ஸில் RGBயில் எப்படி கொடுக்கலாம், RGBA இல்லை RGBயில் எப்படி கொடுக்கலான்றதை கிளியராக போட்டிருக்காங்க. ரெட்டு இது 255 க்ரீனு, 255 ப்ளூ, அந்த மாதிரி ட்ரை டூல்ஸில் போய் பார்த்தீங்கன்னாக்கா தெரியுது. ஓகே, நவ் லெட்ஸ் மூவ் ஆன் வித் அவர் லெசன். லெட் மீ கோ பேக் டு வேர் வி வேர். ஓகே, நவ் அதர் எலிமெண்ட்ஸ். ஸோ இப்போ பேக்ரவுண்ட் கொடுத்துட்டோம். அதுக்கு பதிலாக இப்போ நம்ம வந்து லெட் அஸ் மூவ் ஆன் டு கிவ் அதர் எலிமெண்ட்ஸ். அதர் எலிமெண்ட்ஸ் பாடிக்கு பதிலாக ஐ எம் கோயிங் டு கிவ் நவ் H1ன்னு கொடுக்குறாங்க. H1ன்றது எலிமெண்ட். இந்த H1 எங்கே யூஸ் பண்ணியிருக்கோம், நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம், இந்த யூஸ் பண்ணியிருக்கோம். H1 இல்லை இங்கே. ஸோ லெட்ஸ் மேக் இட் அஸ் H2ன்னு கொடுக்கலாம். ஆர் லெட் அஸ் கிரியேட் ஒன் H1, அவ்வளோதானே. H1 க்ளோஸ். திஸ் இஸ் a sample heading to see background color in HTML. சும்மா ஒரு டெக்ஸ்ட் டைப் பண்ணேன் /H1. ஓகே, க்ளோஸ். ஸோ திஸ் H1 டேக் செலக்டர், இந்த டேகை நான் இதில் செலக்ட் பண்ணியிருக்கேன். இது வழியாக செலக்ட் பண்ணியிருக்கேன். H1 என்பது பேக்ரவுண்ட் கலர் வந்து நான் கிரேக்கு பதிலாக நான் ஐம் கோயிங் டு கிவ் சே எல்லோன்னு கொடுக்கலாம். ஆர் RGBயில் கொடுக்கலாமா, RGB open parenthesis close parenthesis. I am going to see say green one உங்களுக்கு say probably give some color, no problem. 0 red comma space then green கொடுக்கலாம். green 255 say light green கொடுக்கலாம். so let us put 100 green comma இது வந்து ஒரு 50 கொடுக்கலாம். சும்மா கொடுத்து பார்க்கலாம். this stands for R red, this stands for green, this stands for blue. RGB மூணு வந்துருச்சுங்க. ஓகே, இப்போ இது நான் I'm going to save this file and let us see what happens. Okay, let us go back to our browser and then check. I'm going to refresh this. See, nothing happened. So nothing happened. That means I have made some mistake in the how I have given. Let me check it out. RGD nu போட்டோம் பாருங்க. RGB.
ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. மிஸ்டேக் வந்தாக்கா யூ கேன் செக் அப் வேர் யூ ஹவ் மேட் அ மிஸ்டேக். ஸோ க்ரீன் வந்துருச்சு, டார்க் க்ரீன் வந்துருக்கு. ஸோ லெட்ஸ் மேக் இட் அஸ் சே ஒரு 20 கொடுத்து பார்க்கலாம், நல்லாயிருக்குன்னு பார்க்கலாம். இது ஒரு பார்க்கலாம் சும்மா. வி கேன் ஜஸ்ட் கீப் பிளேயிங் வித் இட், யூ நோ வாட் எக்ஸாக்ட்லி. ஓ சே 255 0 அப்போ 255. So let's see what happens. 0 கொடுத்து பார்க்கலாம். ஸோ யூ கேன் கீப் எக்ஸ்பெரிமெண்டிங். ஐ எம் ப்ரெஸ்ஸிங் Control S. உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் காட்டல. Control Sனால் இது ஃபைல் சேவ் ஆகிடும் குயிக்காக. சி 255 வேல்யூ இஸ் திஸ் க்ரீன். ஓகே, ஸோ இதில் நான் கொஞ்சம் டர்ட்டி க்ரீன் பண்ணேன்னா ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு புட் 10 ஆஃப் ப்ளூ. ஸோ என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இங்கே 10 எஃபெக்டே தெரில. ஸோ லெட்ஸ் மேக் இட் அஸ் 40. I'm going to say Control S and then refresh it. So let's make it as 100. Let's see what happens. 100 blue. Control S. Hmm, 255. Control S. இதுலேயும் வேல்யூனா அதை மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். ஃபுல்லாகவே வந்துச்சு. சயான் 100% green, 100% blue is cyan. ஓகே, ஸோ சப்போஸ் இதை வந்து நான் 0 பண்ண வச்சுங்க, சும்மா கலரும் லெட்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ். உங்களுக்கு பேக்ரவுண்ட் கலர் காட்டுறதுக்கு தான் நான் இது கொஞ்சம் போய் ட்ரெயின் எடுத்து பண்ணுறேன். பிகாஸ் இட்ஸ் மேபி ஒர்த். யூ கேன் ஜஸ்ட் கீப் செக்கிங் வாட் ஆர் த பாசிபிள் கலர். சி 100% blue, RGB blue. So it doesn't show as blue in my screen, but then it's blue only. So let me see, say 100 கொடுத்து பார்க்கலாமா? 100,000 கிடையாது, 100. சேவ், Control S. I'm going to save this. Okay. 0 போட்டால் என்ன வருதுன்னு பார்க்கலாம். லெட்ஸ் சி. ஸோ RGB 00னா என்ன வேல்யூ வரும்? ஒயிட். ஸோ ஒயிட் பேக்ரவுண்ட். ஸோ ரெட்டில் வந்து ஒரு சே ஐ வில் புட் 50 ஃபார் நோ அண்ட் க்ளோஸ் த கிளாஸ். ஓகே, சும்மா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறது தான் உங்களுக்கு காமிச்சு கொடுத்தேன். இப்போ மேபி 150 இல்லை. Control S. தெரியல, பார்ப்போம் என்னதுன்ட்டு. ஸோ திஸ் இஸ் மூணு எக்ஸ்ட்ரா இருக்குது. அதான் மேட் சம் மிஸ்டேக் சம்வேர், ஐ நோ. ஐ திங்க் ஸோ. அதான் மிஸ்டேக்கு. நவ் இட் வில் கம். குட். ஸோ 20 30 கொடுத்து பார்க்கலாம். Control S. ஐ எம் கோயிங் டு சே நோ. Sorry, I'm say 255. Say this is true or red, true red color without any. So this is the way you give the background color. Let's move on to the next topic of what is the next topic? Font. Okay, let's see how we give the font. Okay, I'm closing this browser, closing this. Let's say font, background, CSS font. Okay. Now this class time is around 18 minutes. I would like to take you to the next, take this fonts as a separate class in the next class. Okay, so thank you, and we'll catch up in the next class on fonts. Thank you. Bye bye.